வணக்கம் ஜி. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி தாலுகா காட்டு யமனேஸ்வரம் கிராம பகுதியில் விவசாயிகள் அதிகம் வசித்து வருகிறார்கள். 100க்கும் மேற்பட்ட குடும்பங்களில் இருக்கும் இவர்கள் விவசாயத்தை முழு நேர தொழிலாகவும் செய்து வருகிறார்கள். இந்த நிலையில் காட்டு யமனேஸ்வரம் கண்மாயில் தண்ணீர் நிரம்பி நீர்பிடிப்பு உள்ள பகுதியில் அரசு ஏற்கனவே இலவசமாக விவசாயிகளுக்கு இடங்கள் கொடுத்தது. அந்த இடத்தில் விவசாயம் மட்டுமே செய்து கொள்ள முடியும் என்ற ஒரு ஆணையம் உள்ளது. இந்த நிலையில் அதனை மீறி அங்கு காட்டு யமனேஸ்வரம் பகுதி நீர்பிடிப்பு பகுதி கண்மாயின் நீர்பிடிப்பு பகுதியில் தனியார் சோலார் நிறுவனம் சோலார் அமைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றது. குறிப்பாக தற்போது 25 ஏக்கருக்கும் மேற்பட்ட இடங்களில் சோலார் அமைக்கும் பணியாக நடைபெற்று வருகின்றது. மேலும் 20 ஏக்கரில் அதனை விரிவுபடுத்த உள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இந்நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த விவசாயி முத்துப்பாண்டி ஏற்கனவே ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் கமுதி தாசில்தார் உட்பட பல்வேறு அதிகாரிகளிடம் அதற்கு தடை விதிக்க கோரி மனு அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனையடுத்து இன்று ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சிம்ரன்ஜித் சிங் தலைமையில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் கலந்து கொண்ட விவசாயி முத்துப்பாண்டி பலமுறை இது தொடர்பாக புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் தாங்கள் இதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். அது மட்டுமல்லாது சுமார் 150 ஏக்கர் விவசாயம் இதனால் பாதிக்கப்படுகின்றது. விவசாயத்தை நம்பியுள்ள இந்த பகுதி விவசாயிகளும் இதனால் பாதிக்கப்படுகிறார்கள். இதனால் ஊரை காலி செய்துவிட்டு விவசாயிகள் சாவதை தவிர வேற வழி இல்லை என்ற உருக்கமான ஒரு கோரிக்கையும் அவர் முன்வைத்தார். இதனையடுத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் சம்பந்தப்பட்ட ஈயிடம் விளக்கம் கேட்டார். இது தொடர்பாக விசாரித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் சம்பந்தப்பட்ட இடத்தை ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுத்து விசாரணை அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டுள்ளார். தொடர்ச்சியாக ராமநாதபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் சோலார் பிளான்ட்களுக்கு தொடர்ந்து எதிர்ப்புகள் தெரிவித்து வரப்படுகின்றது. இதற்கு காரணம் விவசாயிகள் விவசாயம் செய்த இடங்களை குறைந்த விலைக்கு பல தோட்டங்கள் வைக்கப் போவதாக பலரும் அதை வாங்கிக் கொண்டு இயற்கைக்கு மாறான பல்வேறு செயல்களில் ஈடுபட்டு வருகின்றார்கள். அதில் ஒன்றுதான் சோலார் பிளான்ட் அமைக்கும் பணி. இந்த சோலார் பிளான்டால் விவசாயிகள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்பதால் உடனடியாக அதனை நிறுத்தி அந்த இடத்தினை பொதுமக்கள் பயன்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்தார்கள். ஒரு கிராமத்தை புலிதோண்டி அவலம் ஏற்பட்டுள்ளது. இது போன்ற ஒரு அரசு அதிகாரிகள் இது போன்ற செயலில் இருந்தால் அந்த கிராமம் எதிர்க்க அந்த கிராமத்தில் விவசாயி எதிர்க்க என்ன செய்யலாம்? எப்படி இயங்குகிறது? அனைத்தையுமே ஐயா அவர்கள் ஆராய்ச்சி செய்து அவர்கள் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். சோலாரை சுத்தமாக அப்புறப்படுத்தி அதை நீர்நிலையாக அந்த பட்டாவை ரத்து செய்து அனைத்து பட்டாக்களும் நீர்நிலைக்கு மட்டுமே சார்ந்தது அரசு முன்னேற்றப்பட வேண்டும் இல்லையா? அதுக்கு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் இல்லையா? ஐயா உங்கள்கிட்ட போன மாதம் மனு கொடுத்ததை நீங்க வாசிச்சீங்க. 8 ஏக்கர் இடமா மறுபடியும் குழி தோண்டி விட போட்டுருக்காங்க ஐயா. எத்தனை தடவை ஒரு விவசாயி நான் போய் ஓயாம போனா என் மேல வழக்கு போடுவாங்க. திருட வந்துட்டாங்க, சண்டை போட வந்துட்டாங்க. எந்த அரசு அதிகாரி வர மாட்டேங்கிறாங்கய்யா? அரசு அதிகாரி வந்து நடவடிக்கை எடுக்க சொல்லுங்க.